எக்ஸசைஸ் 1.3ல ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம். ஃபோர்த்து சம்மில் f(0)ஓட வேல்யூ இந்த மாதிரி 4 வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷினில் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. f(x)ஓட வேல்யூ 1 இருக்கிறப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் ஒய் இப்போ நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்து கொஷின் கேட்டிருக்க மாதிரி ஒய்யோடது வந்து கேட்டிருக்காங்க, ஒய்யோடது கொடுத்துருக்காங்க, எக்ஸோடது கேட்டிருக்காங்க. அப்புறம் டொமைன் ரேஞ்சு கேட்டிருக்காங்க. அப்புறம் 6ஓட இமேஜ் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போது இந்த இமேஜை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் என்ன, f(0) கேட்டிருக்காங்க. f(0)ஓட வேல்யூ நம்மளுக்கு 9 மேலே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். அடுத்தது செகண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, f(7) கேட்டிருக்காங்க. f(7)ஓட மேலே உள்ள வேல்யூ 6, அதேமாதிரி f(2)க்கும் 6, இப்போ f(10)க்கு நம்மளுக்கு என்ன, அது 0 தான் இருக்குது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அதோட முடிஞ்சு. அடுத்தது 9 இது வந்து 1 இருந்துச்சுன்னா என்னன்னு கேட்டிருக்காங்களே, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் 1 இருந்துச்சுன்னா, ஒய் ஆக்சிஸில் 1 இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கிட்ட என்னவா வருது, 9.5 வருது எக்ஸ் ஆக்சிஸோடது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிக்கணும். அடுத்தது டொமைனோடது வேல்யூ எல்லாம் 0லேருந்து 10 வரையும் எக்ஸ் ஆக்சிஸில் உள்ளது எடுத்துக்கணும். ஒய் ரேஞ்சோடது 0லேருந்து 9 வரையும் எடுத்துக்கணும். அது வந்து இதோடது ஒய் ஆக்சிஸோடது. அப்புறம் 6ஓட இமேஜ் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து 6ஓட இமேஜ் நம்ம என்னான்னு பார்த்தோன்னா 5 கிட்ட நிற்கிது. இந்த இடத்துக்கிட்ட பார்த்தா தெரியும் 5 6க்கு நேராக போய் மேலே பார்த்தீங்கன்னா 5ல் நிற்கிது. ஸோ அதோட தான் ஆன்சர் கிடச்சி. இந்த எழுதியிருக்க ஆன்சர்ஸ்லாம்